ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை யோவேல் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் பல நஷ்டத்திற்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் அவர்களுடைய சந்தோஷம் அவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது. தேசம் துக்கம் கொண்டாடுகிறது, ஜனங்கள் துக்கம் கொண்டாடுகிறார்கள். அந்த வேளையில் தான் தேவன் சொல்கிறார், நான் தேசத்தை நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன், நான் ஜனங்களை கடாட்சிப்பேன், அவர்களுக்கு நான் இறங்குவேன் என்று சொல்லி இந்த வார்த்தையை சொல்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. There was famine everywhere. The crops were eaten by different kinds of locusts. The people, they lost their joy. The fields did not give them the yields. There was famine everywhere. The people were so ashamed of things happening in their life. That is the time our Lord God says, I am in the midst of my people. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நஷ்டம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது உங்களை விட்டு ஓடி போகிற மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சமயத்தில் உங்கள் நடுவில் இருக்கிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். We have a God who will be in our midst during the time of our scarcity, during the time of our drought, during the time of our famine. He will be in our midst to restore us, to give us back everything, whatever we have lost in our life. That is our God. You need to believe that there is no other God except our God who can give you back everything, whatever you have lost. Such a wonderful God. You need to believe Him. You need to worship Him because He is God. Because He can do greater things in your life. He can restore your joy. He can restore your wealth. He can restore your health. And finally He says, my people shall never be ashamed. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நம்மை சந்தோஷப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உலகம் நம்மை கைகொட்டி சிரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நமக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் நம்பின மனிதர்கள் கஷ்டத்தின் மத்தியிலே உங்களை விட்டு விட்டு ஓடி போகலாம். ஆனால் தேவாதி தேவன் கர்த்தர் உங்கள் மத்தியிலே இருக்கிறார். When God is in your midst, He will always be in control of your life. When God is in your midst, He will be able to perform a miracle in your life. When God is in your midst, He can give you healing and health and protection in your life. Such a wonderful God whom we serve. நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வல்லவர். அவர் நம்மை வெட்கமடையாதபடிக்கு செய்ய வல்லவர். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. We will not be ashamed because our God is in our midst. Because He will give us everything back, whatever we have lost in our life. நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே உம்மை நம்பி வந்திருக்கிறோம். எங்களுடைய இழப்புகளை நீர் மாற்றி எங்களுக்கு நல்ல சுபிட்சத்தை கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன் நீர். நாங்கள் வெட்கமடையாதபடிக்கு எங்களை காக்கிற தேவன் நீர். எங்களுக்கு துணை நின்று எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர். எங்களுக்கு நன்மை செய்கிற தேவன் நீர். அப்பா, உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். நீரே எங்களுக்கு உதவி செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.